ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்மளோட ஹீரோ வந்து ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட்டாக வந்து இருக்காரு. சேம் டைம் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் டீச்சராகவும் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஒரு மிஷன் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து வலுக்கட்டாயமாக தான் அந்த மிஷனே வந்து கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, சர்ஃபேஸில் சூரியனோட அந்த ஒரு மேற்புறத்தில் ஒரு பாதிப்பு ஒன்று வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாதிப்புனால அவருக்கு கிடைக்கிது இல்லையா சூரிய ஒளி, அதுவே வந்து ட்ரிம் ஆகும் காலப்போக்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். அடுத்த 30 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு சூரிய ஒளிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ட்ரிம் ஆகி எஃபெக்டிவ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து இந்த உலகமே வந்து அழிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க கூடவே. இப்போ அந்த சூரிய ஒளி மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட அந்த ஒரு பவரும் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்டாருக்கு மட்டும் வந்து அந்த பவர் வந்து இருந்துகிட்டு இருக்கு, எப்பவுமே அது ட்ரிம் ஆகாத மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்டாருக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஒரு மிஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து வலுக்கட்டாயமாக ஸ்பேஸுக்கு வந்து போனதுக்கப்புறம் எப்படி அந்த மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி லைனை தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான ஒரு கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த மிஷனுக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னா திரும்பி வர முடியாது. ஸோ அதான் இந்த ஒரு கதையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதான் இந்த படத்தை என்டையர் வந்து ஃபுல்லாக வந்து உட்காந்து பார்க்க வச்சது. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படம் போனதுக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்தது. படத்தில் நம்ம ரயான் கோஸ்லிங் தான் லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து கூடவே இன்னொரு ஒரு ஏலியன் ராக்கி அப்படின்ற ஒரு ஏலியனும் வந்து லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 கேரக்டர் தான் படத்தை என்டையர் ஃபுல்லாமே வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த 2 கேரக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய எமோஷனல் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லாவே வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுது. அதே மாதிரி வந்து ஒரு சில ஃபன்னியான எலமெண்ட்ஸும் வந்து அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம ஹீரோட கேரக்டர், நம்ம ரயான் கோஸ்லிங்கோட கேரக்டர், அவருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் தேவையோ அதை வந்து ரொம்ப சூப்பராக எமோஷனலான சீன்ஸ்லாம் அருமையாகவே வந்து நடிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து அந்த ஏலியனும் வந்து ரொம்ப அருமையாகவே வந்து ஆக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்தது. டெக்னிக்கலாக செம்ம பிரில்லியண்ட்டாக வந்து படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் படத்தை நீங்கள் வந்து விசிட் பண்ணி ஒரு எமோஷனலான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளேலாம் வந்து போகும்போது உண்மையிலே அந்த எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த 2 கேரக்டர் வந்து அந்த ஒரு ரைட்டிங்கில் இந்த 2 கேரக்டரையும் வந்து படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண விட்ட ஒன்று அந்த எமோஷனல் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கும் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துருந்தது. பட் அதிலே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ராபேக்கும் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் வந்து விஷுவல்ஸ் சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தோட அந்த ஒரு மெயினான ஒரு கான்ஃப்ளிக்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மார்ஷன் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். அதுவும் வந்து ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். நம்ம ரிட்லி ஸ்காட் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்தோட ரைட்டர் தான் இந்த படத்துக்கும் ஒரு ரைட்டராக வந்து இருந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு நாவலை தழுவி தான் வந்து எடுக்கப்பட்டிருந்திருக்கு, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படின்ற ஒரு நாவலை தழுவி. ஸோ அதை தழுவி இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தனால இந்த ஸ்டோரி பேஸே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தனால இந்த படம் 2.5 மணி நேரம் ஓடினாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை பார்க்க வச்சிருந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ட்ரூ கார்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஃபில்லர் அண்ட் கிறிஸ்டோபர் மில்லர் அப்படின்ற 2 பேர் இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக போரிங்காக தான் வந்து இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதனால் வந்து போரிங்காக இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ என்ன இந்த படத்தோட ட்ராபேக்காக வந்து இருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் வந்து தானே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் வந்து இருந்தது. பட் அந்த போர்ஷன்ஸ் வந்து தேவையா அப்படின்ற வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்கு வேணால் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்ததே தவிர, பட் வந்து படம் அங்கங்கே வந்து லேக் ஆகிறதுக்கு தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து படத்தில் நம்ம ஹீரோ எப்படி அந்த ஸ்பேஸுக்கு வந்து போகிறாரு, ஹீரோவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரியை தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 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 ஹீரோவோட பேக் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லப்பட்டிருந்திருக்கே தவிர கதையோட அடுத்தடுத்த நகர்வுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இல்லை. அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருந்துருக்கலாம். அண்ட் தென் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து இல்லை. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ கேரக்டர் அண்ட் அந்த ஏலியன் கேரக்டர், ஸோ இந்த 2 கேரக்டர் மட்டும் தான் படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிறனால கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம் வந்து ஓடுது இல்லையா. டியூரேஷன்ஸ் வந்து இந்த 2 கேரக்டரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. பட் ஆனால் அது வந்து எக்ஸ்டெண்டடாக போகும்போது நிறைய இடங்கள் வந்து டல் அடிக்கிற ஃபீலும் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் கேரக்டர் கம்மியாக எழுதப்பட்டு இந்த படத்தோட டியூரேஷனும் வந்து அதிகமாக போனது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் வந்து பார்க்குறேன். இந்த படம்லாம் ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே படம் வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து ஃபீல் ஆகிருக்கும். பட் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லேக் ஆகுதோ, ரொம்ப ஸ்லோவாக போகுதோ, ரொம்ப டல் அடிக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தது. ஸோ மேபி எல்லாத்துக்கும் அப்படி தான் வந்து தோணும் அப்படின்னு நினைக்கிறேன் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதனால் ரொம்ப பொறுமை தேவை அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா.
படத்தில் வர ஒரு சில எமோஷனல் செக்மெண்ட்டும் அண்ட் டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை ஒரு ஓகேவான ஒரு ஃபீல் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் தான் வந்து வைப்பேன். டெஃபினட்டாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் படம் அப்படின்லாம் நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு வந்து பார்த்துறாதீங்க. ஒரு நார்மலான ஒரு ஃபீலை தான் அந்த படம் வந்து கொடுக்கும். ஒரு டைம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த படமும் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்கிறனால நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேட்டரில். ஸோ அந்தளவுக்கு தான் அந்த படம் வந்து ஒரு ஒர்த்தாக இருக்குது. அந்த தமிழ் டப்பிங்கில் வந்து இருக்குது. தமிழ் டப்பிங் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா வந்து நான் வந்து இங்கிலீஷில் தான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ மேபி வந்து தமிழ் டப்பிங்கில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை அண்ட் லவ் யூ கைஸ். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.